வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. இந்த வீடியோ ஏதோ ட்ரோல் வீடியோன்னு நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ. How to eat biryani elegantly. You're probably eating peas incorrectly. Please don't eat a burger like this. கையை வச்சு சாப்பிட்றது, காலை வச்சு நடக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாரும் எக்கச்சக்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்றதுல ஏதாவது எலகன்ட் இருக்கா? அந்த மாதிரி பண்றதுல வந்து ஏதாவது ஒரு எட்டிக்வேட் இருக்கா? அதனால இன்னைக்கு எப்படி எல்லாத்தையும் வந்து எட்டிக்வேட்டடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க போறோம். எட்டிக்வேட், அதுக்கு எட்டிக்வேட்டுக்கு தமிழ் என்னது? நாகரிக நடத்தை. நாகரிக நடத்தையா நம்ம மாற போறோம் இன்னைக்கு. How to eat biryani elegantly. நம்ம வீட்ல எப்படி வேணா சாப்பிடுவோம். ஆனா in a formal setting, how do you eat with a knife and a fork? இல்ல புரியல. பிரியாணி திங்கிறதுக்கு எதுக்கு நைஃபும் ஃபோர்க்கும்? எவ்வளோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலும் ஸ்பூன் கொடுப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல திங்கிறதே தப்பு தான். Always fork goes on the left, knife goes on the right. ஆனா forkல சாப்பிடும்போது இப்படி சாப்பிடக்கூடாது. So always turn the fork like upside down like this. Forkல ஃபாக்கா? ஃபாக்கு நான் சொல்லணும் அதையே? நான் அதனால ஃபோர்க்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். fork, ஃபாக் fork, ஃபாக் fork. ஃபாக். உங்க நைஃபை வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஏங்க எனக்கு புரியல. அதுக்கு இப்படி வச்சே திங்கலாம்ல, எதுக்கு வளைச்சு வச்சு எதுக்கு திருப்பி வச்சு திங்கணும்? அது இப்படி எடுத்த வச்சு நிறைய வரும்ல. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வரல அதில் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன பீஸ், மட்டன் பீஸ் ஏதாவது நீங்கள் அதில் லைக் ஃபாக்கில் இது மாதிரி குத்திக்கிட்டு தென் யூ புஷ் த ரைஸ் ஆன் டாப் ஆஃப் இட். அப்போ உங்களுக்கு இன்னும் நிறையா வர மாதிரி இருக்கும். அதாவது நான் ஃபோர்க்ல நேரா வச்சு தின்னாலே சில டைம் நான் குத்திப்பேன். நான் தலைகீழ வச்சு இப்படி இறக்கி சதக்குன்னு ஏத்திட்டேன்னா. That's how you eat biryani in a formal setting. ஃபார்மல் செட்டிங்ல உட்கார்ந்தாதனால அந்த மாதிரி என்ன திங்க சொல்லுவீங்க. ஃபார்மல்லே வர மாட்டேன்டா. How to wash your fingers elegantly. ஃபிங்கர்ஸை கூட எலகண்டா தான் வாஷ் பண்ணணும். கத்துக்கலாம் வாங்க. Now this is called a finger bowl. சில டைம் உங்க கையை யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் in a formal setting. So அந்த டைம்ல வந்துட்டு after using your fingers இந்த மாதிரி ஒரு finger bowl கொடுப்பாங்க. நீங்க தான் வந்து கையை இவங்கன்னு இல்லை, நான் பொதுவா சொல்றேன். இந்த மாதிரி டைனிங் எட்டிக்யூட் சொல்லித்தர எல்லாருமே கையில திங்கிறதே வந்து ஒரு தீண்டத்தகாத செயலுங்கிற மாதிரியே பாக்குறாங்க. இவங்க எப்ப கையில சாப்பிட்டாங்க? டைம் உங்க கையை யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் in a formal setting. ஏன்டா பச்சை போய் பேசுற? Assume that your fingers are dirty. So you just wash your tips like this. Use your napkin, wipe off the rest of the dirt and the water. That's how you use a finger bowl. In the finger bowl situation, நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சில பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா வந்து இந்த ஃபிங்கர் போல கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அதுல எப்படி கை கழுவுறீங்க? மனுஷனாடா நீங்க எல்லாம். இது ஒரே பவுலுக்குள்ள அதுல வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டுருப்போம். கை உள்ள விடும் போது அந்த சாப்பிட்ட குழம்பு, எண்ணெய் அதெல்லாமே அந்த தண்ணிக்குள்ளேயே மிக்ஸ் ஆகும். அதே தண்ணியில கழுவிட்டு இது எலகண்டா? How to eat corn elegantly. மக்காச்சோளத்தை கூட எலகண்டா சாப்பிடணும். So you use your knife to cut out the corn. So you cut out the corn. இப்படி நம்ம கட் பண்ணும்போது கை வந்து கால்ல படுதே, அது எலகண்டா? டவுட்ல கேக்குறேன். என்னைய கேள்வி கேக்குற நீ? And then you use your fork to eat it. So repeat the same process. Just cut out the whole thing. So use your fork. அதையும் கையில் எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுக்கும் வந்து வந்து தொலை. ஃபாக்கையும் நைஃபையும் வச்சு தான் சாப்பிடணுமா? ஓகே. And use your knife. So fork goes on the left. Use your knife to hold the corn and then you just poke it into your fork and you eat it. There you go. That's how you eat your corn elegantly. எதுக்கு வந்து நார்மலா ஈஸியா சிம்பிளா சாப்பிடுற ஒரு விஷயத்தை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி கஷ்டப்படுத்தி சாப்பிடணும்? எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். அது இல்லாம போய் எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லயும் உட்கார்ந்தா ஸ்வீட் கார்ன் கொடுத்தாங்கன்னா என்ன முழு ஸ்வீட் கார்ன் கொண்டு வந்து இந்த தின்னு அப்படின்னா கொடுப்பாங்க. ஒருவேளை தராங்களோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல? என்னங்கடாடே இப்படி ஒவ்வொன்றா உரிச்சு அறுத்து அத அந்த ஃபாக்களை குத்தி தின்னு நான் எப்போ அதை தின்னு முடிக்கிறது? That's how you eat your corn elegantly. அக்கா பல்லுல மாட்டிக்கிட்டா எப்படி எலகண்டா எடுக்கிறது? மேம், ஹவு டு ஈட் கடலை மிட்டாய் எலகன்ட்லி. அடுத்து சூப்பு குடிக்கிற எட்டிக்வேட். அதாவது இதையும் கலந்து குடிக்க கூடாது, சூடா இருந்துச்சுனாலும் ஊதி குடிக்க கூடாது, குடிஞ்சும் குடிக்க கூடாது. குடிச்சா எலகண்ட் போயிடும். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல.
வெறும் 6 to 12 o'clock. என்னடா அங்கேயே நின்னுட்ட? அதாவது வந்து சூப்பர் ஸ்பூன்ல விட்டு கூட குடிக்க கூடாது, இப்படி எடுத்து இப்படி குடிக்கணும். ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ஷனுக்கே இவ்வளவு ரூல்ஸ் வச்சிருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியக்கூடாது. பார்த்துருக்கேன் சில ரீல்ஸ் எல்லாம். சூப்பில் வந்து நீங்க உங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெப்பர் அது இதுன்னு கொட்டியெல்லாம் குடிக்க கூடாது, எடுத்து ரோபோட் மாதிரி இல்லை இப்படியா இப்படி எடுத்து இப்படிதான் குடிக்கணுமா? எனக்கெல்லாம் பெப்பர் மிதக்க போட்டு குடிச்சாதானே எனக்கு சூப் குடிச்ச மாதிரி திருப்தியா இருக்கும். அப்போ வந்து சூப்பு சூட இருந்தாலும் எடுத்து வாயில ஊத்திக்கணும், சூடா இருக்குன்னு அலறவும் கூடாது. ஏன்னா எட்டிக்வேட். நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க. Here's how to eat a banana. Now, we don't pick it up and peel it like a primate. அதாவது வாழைப்பழத்தை, ஒரு முழு வாழைப்பழத்தை இப்ப இந்த ஆளு கத்தியையும் ஃபாக்கையும் வச்சு சாப்பிட போறாப்புல. இந்த ஆளை நான் பார்த்துருக்கேன். அப்பப்போ ரீல்ஸ்ல வரும், ஏதாச்சும் ஒரு கோளாரா பண்ணிட்டு அதுதான் எட்டிக்வேட் இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருப்பாப்ல. ஆனா வாழைப்பழத்துக்கு ஃபோர்க்கு நைஃப் யூஸ் பண்ணுவாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. Instead, we use a knife and fork. First, going from one end, cut it off, then cut off the other end, turning your knife on its side, then score down the skin, peel back, and eat like so. வாழைப்பழத்தை மேலையும் கீழே இருக்க பார்ட்டை கட் பண்ணிடணுமா? ஃபுட்டை வேஸ்ட் பண்றது தான் உங்களுக்கு வந்து எலகண்டா? வாழைப்பழம் சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டமா? உரிச்சா தோல் வந்துட போகுது. சாப்பிடும் போது நம்ம கை கூட சாப்பிட்ற பழத்து மேலே படாது, தோலையா போய் திங்க போற நீ. இது போட்டு முனையை அறுத்து நடுவில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழைப்பழத்தை வச்சு. இதுல ஸ்டார்டிங் வேற ஏதோ சொன்னானே இந்த ஆளு. Here's how to eat a banana. Now, we don't pick it up and peel it like a primate. கையில் எடுத்து உரிச்சு திங்கிறது வந்து பிரைமேட், அதாவது வந்து நம்மளாம் குரங்கு மாதிரி திங்கிறோம்னு சொல்றான். This really is the only way you should be eating a banana. உங்களுக்கு புரியுதா? இந்த எட்டிக்வேட் எலகன்ஸ்ங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் வேற. இவங்கெல்லாம் அதுல முத்தி போய் எல்லாரும் ஒரு வித மாதிரி பண்றாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் வந்து எட்டிக்வேட் எலகன்ஸ்னு சொல்லி நம்பி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதை செஞ்சாலும் சப்ஜெக்ட் டிஃபரண்டா இருக்கணும். How to eat chips, or if you're transatlantically inclined, French fries. In formal dining, these are not finger food, so we're not going to pick up, dunk and eat. Instead, we are going to decant a few from the silver bucket onto the plate and eat with a knife and fork. இப்போ வந்து அந்த சில்வர் பக்கெட்டுன்னு சொன்னது வந்து எங்கெங்கேயோ வச்சிருப்பாங்க, அதை உன் பிளேட்ல வச்சு அதே பிளேட்ல கொட்டி திங்கிறான். அது வந்து உனக்கு வந்து இது பேசிக் கிளீன்லெஸ் கூட ஒன்றை இல்ல, நீ வந்து எலகன்சி சொல்லித்தர. இதுல வந்து பழத்தை திங்கிறவங்கள குரங்குன்னு வேற சொல்ற. எனக்கு ஆத்திரங்கள் வருது நண்பர்களே. சரி, பிரெஞ்சு ஃப்ரைஸ் அதையும் கையில திங்க மாட்டேன். இவனுக்கெல்லாம் கையை கழுவ மாட்டானுங்களா? எங்கேயோ கையை வச்சு உழப்பிட்டு வந்துட்டு அப்படியே திங்க வந்துருவானுங்களா? கையை சுத்தமா கழுவிட்டு பிரெஞ்சு ஃப்ரைஸ் எடுத்துனா செத்தாடா போயிருவீங்க. With a knife and fork. Like so. அதையும் வந்து முழு பிரெஞ்சு ஃப்ரைஸ் தின்றக்கூடாது, அதை ரெண்டா பொழந்து பாதி மட்டும் தான் எடுத்து திங்கணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாரு. அதெல்லாம் பிரெஞ்சு ஃப்ரைஸை ஒன்னா தின்னாலே அது டேஸ்ட் தெரியாது, ஒரு 2-3 சேர்த்து வச்சு தின்னாதான் டேஸ்ட் தெரியும்னு சொல்லிட்டு அப்படி திங்கிறவன் இவன் ஒன்னையே ரெண்டா அறுத்து அதுல பாதியை மட்டும் திங்க சொல்றான், அதுவும் அந்த ஃபாக்குல. நண்பர்களே, அடுத்து வந்து பெண்களிடம் பழகும் எட்டிக்வேட்டை கத்துக்க போறோம். How to properly open the door for women? It's simple here. Open the door and kindly ask her to go through. Okay. ஆளே இல்ல பெல்லு. When the door open the other way, you go in first and invite her to enter. Don't do like this, and also don't do like this. ஏன் இதுல என்ன பிரச்சனை? உள்ள வா அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? இரு, ஃபர்ஸ்ட் நான் ஏன் போய் டோர் ஓபன் பண்ணி தரணும்? அந்த புள்ள முன்னாடி போச்சுன்னா அந்த புள்ள டோர் ஓபன் பண்ணிட்டு போட்டு, நான் முன்னாடி போனா டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு கை வேணா பிடிக்கலாம், டப்புன்னு டோர் போய் அடிக்கக்கூடாதுன்னு. நான் என்ன அவளுக்கு வேலை செய்யற வெயிட்டரா? இப்ப வாங்க மேடம், போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குதான், ஆனா வந்து இந்த மாதிரி பண்றதுதான் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவன் சரியா வர மாட்டான்டா. How to open a car door? This way, you are blocking her path. Open and stand behind. When it's time to get out, you go first.
Walk around in front of the car so she can see you and feel safe. ஃபீல் சேஃபா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. சில பேர் கண்ணுக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு மேல் சாவனிஸ்டாவோ இல்லாட்டி வந்து மரியாதை கொடுக்காதவனாவோ தெரியலாம். பட் இதை வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க டோர் ஓபன் பண்ணி விடுங்க. பசங்க முன்னாடி வந்து நீங்க கார்ல இருந்து வெளியே போகும்போதும் பசங்களுக்கு இப்படி சுத்தி வந்து அப்புறம் டோர் ஓபன் பண்ணி விடுங்கன்னு ஒரு ரீல் வந்தாலும் அதுக்கும் நான் இதான் சொல்லுவேன். கட்டு மேட்டு. Open the door and offer her hand. You should also offer your hand when you go down. இதே மாதிரி பசங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா பசங்க வந்து பொண்ணுங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணி எங்களை பார்த்துக்கணும்னு சொன்னா நியாயமா? அது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு ஓகே, ஆனா இதெல்லாம் ரெகுலராலாம் நடக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு இதை ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் வச்சா சண்டை தான் வரும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. There you go, guys. There you go. Have a seat. Oh my God, I wanted to hold it down. What are you doing, my friends? What are you doing, my Yeah. tickets, my friend? I know that's right. The shaver is not I dead. know Sit that's down. right. இதைத்தான் நான் சொல்றேன். ஏன் வந்து ஆண்களே பண்ணுன்னு இருக்கு, பெண்கள் வந்து ஆண்கள் உட்காரக்காக சேரை இழுத்து வச்சுட்டு அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் உட்காருங்கன்னு ஏன் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்றது வந்து தப்புன்னுலாம் நான் சொல்லல. ஆனா ஆல்வேஸ் மென், எப்பயுமே மென் மட்டும்தான் பண்ணணும். மென்னுக்கு மட்டும்தான் இந்த எட்டிக்வேட்லாம் இருக்கு. If I'm not wrong. எனக்கு தெரிஞ்சு தெரியல, இதுக்கும் இவனுக்கு ஃபாக்கையும் கத்தி யூஸ் பண்ணுவானுங்களான்னு தெரியல. தோசையவே அப்படித்தான் தின்னானுங்க. பார்க்கலாம். அதைத்தான் செய்ய போறேன். அதாவது பண்ணணுமே, ஸ்பூனோட திங்கணுமே திங்கிறது இதெல்லாம். இப்ப இதுல என்னத்த வித்தியாசம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல ரொட்டியை வந்து கிரேவில தொட்டு சாப்பிட்டாங்க, இப்பயும் அதே தான். நடுவில் ஒரு ஸ்பூன், அதாவது எப்படி வேணா திங்கலாம், நீ எப்படி வேணா திங்கலாம். ஆனா வந்து கையில ஸ்பூனு இல்லாட்டி அந்த கத்தி இல்லாட்டி அது என்னது ஃபாக் இருக்கணும், இருந்தா எட்டிக்வேட். சார் துப்புறீங்க. Picking up your lemon directly from the plate and squeezing it over your food is considered improper dining etiquette. யாரால? யாருமே அப்படிலாம் நினைச்சது இல்லை. இவங்க தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி நினைச்சு மற்றவங்களே அப்படி நினைச்சு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புளிய கூடாது, அப்புறம் வேற என்ன பண்ணும்? Even squeezing a lemon has a dining etiquette. Did you know this? கையில புளியறது எட்டிக்வேட் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? கையில தானே புளிஞ்சாங்க. நடுவில் ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டா சரி, நடுவில் ஒரு ஃபாக்கு வச்சுட்டா எட்டிக்வேட். நான் தான் அப்பளவே சொன்னேன்ல, இவங்களுக்கு எதா இருந்தாலும் வெறுங்கையில பண்ணா அது வந்து மேனஸ் இல்லாதது. கையில ஸ்பூனோ கத்தியோ ஃபாக்கையோ வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே அது எட்டிக்வேட் ஆயிரும், அது வந்து எலகண்ட் ஆயிரும். எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். தோசை எட்டிக்வேட்டா? தோசை திங்கிறக்கும் எட்டிக்வேட் இருக்கா? இத்த காலங்காலமா கையில தானே திங்கிறோம். மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இது என்னடா ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான். ஓகே, தோசையை வந்து மூணா கட் பண்ணி ஒண்ணா மடிச்சிட்டாரு. சரி, என்னடா இதுக்கெல்லாம் கிளாஸ் போய் கத்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி திங்கிறதுன்னு? இப்போ இது வந்து ஸ்பூன்ல வச்சு அதை வந்து ஒவ்வொன்றிலையும் தொட்டு தொட்டு ஏன்டா காம்ப்ளிகேட் பண்றீங்க? ஏன்டா எட்டிக்வேட்டுங்கிற பேர்ல எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எட்டிக்வேட்டுக்கான அர்த்தத்தையே மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து சும்மா சாப்பிட்றத வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டா அதுதான் எட்டிக்வேட், அவ்வளவுதான். ஏண்டா வேணுனே பண்ணுவேடா? எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும்.
ஐயோ, இந்த மாதிரி எட்டிக்வேட்டை ஃபாலோ பண்ணி நானும் இப்படிதான் திம்பேன், மற்றவங்களும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எல்லாம் நான் உட்காந்துடவே கூடாது, சாப்பிடவே இருக்கக்கூடாது. நான்லாம் இங்க பாருங்க, நான் வந்து பேசிக் மேனர்ஸ் கூட இல்லாம ஒருத்தர் இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல. ஆனா இவங்க சொல்றது எல்லாமே ஓவர் எக்ஸாஜரேஷன். காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து கோர்ஸ் விற்கணும்னு ஒரு இது, நிறைய பேருக்கு வந்து நம்ம மற்றவங்க பண்றத விட வித்தியாசமா நம்ம பண்ணா நம்ம வந்து எலகண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிற ஒரு மனநோயின்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்ட். ஓகே நண்பர்களே, அம்பிட்டு தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எலகண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எப்படா எலகண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் இப்படி கையில் வச்சு வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் இருக்கா, அதை எலகண்ட்டாக இப்படி கையை கொண்டு போய் எலகண்ட்டாக ஒரு டேப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். இவ்வளோதான், இம்புட்டு தான். இதை பண்ணுறதுக்கு அத்தனை பேருக்கு மனசு வர மாட்டுது. கல்லஞ்சக்காரங்களா, கல்லஞ்சக்கார. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.